வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனம் அதாவது மைண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை எப்படி விரிவடைய வைப்பது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு இல்லை, இந்த சராசரி வாழ்க்கையை நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்வதற்குமே மனமானது விசாலமாக இருக்கணும், சுருங்கி இருக்கக்கூடாது. இப்போ மனமானது எப்படி அப்படின்னு சொல்கிறோம், இந்த அண்டம் போல் எல்லையற்று பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடலுக்கும் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றாற் போல் இவ்வளோதான் ஏன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மனசை சுருக்கி வச்சிட்டோம். ஆனால் அப்படி இல்லாமல் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மால் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. இதுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ரீதியில் போகும்பொழுது நிறைய வழிகள் சொன்னாலுமே எல்லாருக்கும் அது தோதுபடுறதாகவும் ஒவ்வொருதாகவும் இல்லை. அப்போ நம்ம வாழ்வோடு ஏந்து ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது பயிற்சி பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு வேளை வீடியோ லெங்க்தி ஆகிடுச்சுனாலும் கொஞ்சம் பொறுமையாக இப்போ கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பாயிண்ட்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப சாதாரணமானது. இந்த ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பந்து இருக்குன்னு தெரியுங்களா, முன்னாடி ஸ்மைலி போட்டிருக்கும்ல, அது போல் ஒரு 4 பந்து வாங்கிக்கிங்க சரிங்களா. இந்த ஜக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பந்து இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது 2 கையில். முதல்ல 2 பந்தில் இப்படி ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு பந்து இப்படி தூக்கி போட்டு பிடிக்கணும். பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைகளுக்கு தான் அது பிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அப்போது முதல்ல பெரியவங்க இந்த 2 பந்து இப்படி மாற்றி மாற்றி இப்படி போட்டே இருக்கணும், அந்த ஜக்லிங் அப்படின்னு சொல்லி. அப்போ 2 3 ஆக்கணும், 3 4 ஆக்கணும், 4 5 ஆக்கணும். அப்படி எவ்வளோ தூரம் நம்மளால் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். இதனால் மனமானது விரிவடையும். இதனாலலாம் ஐயா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நேஷ்னல் ஜியோகிராஃபிக் தான் நினைக்கிறேன், அதில் இந்த பிரெயின் கேம்ஸ் அப்படி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி ஒரு எபிசோடுங்க, மூளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய எபிசோடு. அதில் அந்த ஹோஸ்ட் வந்தவர் அவருடைய ஐக்கியூவை செக் பண்ணாங்க, ஒரு அளவில் இருந்தது. 1 மாதம் அவருக்கு இந்த ஜக்லிங் ப்ராக்டிஸ் மட்டும். முதல்ல ஒரு பந்தில் பிடிச்சாரு, அப்புறம் 2ல் பிடிச்சார், அப்புறம் 3 4 5 6 எனக்கு தெரிஞ்சு 8 பந்து வரைக்கும் வந்தார்னு நினைக்கிறேன். அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் 8 பந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு 1 மாதத்தில். 1 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவருடைய ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்தாங்க. முன்னே இருந்ததை காட்டிலும் 1 மாதம் அந்த ஜக்லிங் மட்டும் பண்ணினதுனாலேயே அந்த ஐக்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஸோ இது ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தடில் இது ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருந்தாங்க. நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் அந்த மூளை சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது பிரெயின் கேம்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் பேர் ஒரு வேளை மாறி இருக்கலாம், பட் கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராம் மூளை பற்றி மட்டுமே பேசுவாங்க. அப்போ இந்த ஜக்லிங் பண்ணுறதுனால மட்டுமே நம்மளுடைய மனமானது விரிவடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100க்கு 100% உண்டு. ஸோ இந்த ஜக்லிங் பண்ணுறது அப்போது அடுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ் அதிகம் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஒரு ஏசகோசலாக, இப்போ பந்துன்னா இலகுவாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஏசகோசலாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பொருள், அந்த சேலஞ்சஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது மனமானது விரிவடையும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மை காட்டிலும் அறிவில் முதிர்ந்தவர்கள் கூட அளவலாவி இருப்பது. இப்போ எல்லாரும் தெரிஞ்சவங்க கிடையாது, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு ஒரு தேவைன்னு இருக்கும் இந்த உலகத்தில் இல்லைங்களா, இந்த துறையில் நான் சிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த துறையில் நம்மை காட்டிலும் அறிவில் முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க கூட நம்ம பேசி மகிழும் பொழுது, கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு கரெக்டான ஒரு ஒரு விளக்கம் இது. ஏன்னா நம்ம ஒன்று எடுத்து படிக்கிறோம், அப்புறம் அதை நம்ம அனுபவத்தில் கொண்டு வரணும். அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் ஞாபகங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு புரிதலுக்கு எல்லாம் கொண்டு ஒரு ஃபைனலைஸ்டு ஒரு பிக்சர் வர்றதுக்கு சில காலம் பிடிக்கும். ஆனால் நமக்காக இந்த வேலையெல்லாம் ஒருத்தர் செஞ்சு வச்சு நம்மை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, குட்டுன்னு போய் அவர்கிட்ட போய், சாமி இது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னா வேலை முடிஞ்சுது இல்லையா. அப்போ அவர் கற்ற அறிவோடு சேர்ந்து அனுபவத்தையும் சேர்த்து நமக்கு சொல்லுவார். அதனால தான் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொன்னாங்க. அவங்க அனுபவத்தோடு நமக்கு அறிவு வரும், அது மாபெரும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய அறிவினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். 3வது பார்த்திங்கன்னா தியானம் இருப்பது. இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாருமே தியானம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையில் இருக்குது. ஸோ தியானம் செய்வதற்கு முன், தியானம் செய்வதற்கு பின் அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உடல் அளவுலையும் மனதளவுலையும் வாழ்விலையுமே நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த தியானம் செய்யும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விதம், அந்த காரியத்தை அணுகக்கூடிய விதம், இது எல்லாத்துலேயுமே நல்லபடியான முன்னேற்றம் அப்படிங்கிற மாறுதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனமானது விரிவடைவதற்கு பெருவாரியாக உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துணைக்கோள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மெமரி பேலஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வாழ்வில் சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். இந்த மெமரி பேலஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு கோட்டைங்க. அந்த கோட்டைக்குள்ளே நிறைய அறைகள் இருக்குது. இந்த அறைகள் ஒவ்வொன்றும் திறந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு
ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகத்தில் பார்க்கலாம். ஷெர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா இந்த ஷெர்லாக் எப்போ பார்த்தாலும் அந்த மெமரி பேலஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போவார். அப்போ இப்படி பேசாமல் உட்காரும் பொழுது நீங்கள் அந்த ஒரு கோட்டைக்குள்ளே போகிறீங்க. அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு இந்த அறையை நீங்கள் திறக்கிறீங்க. அந்த அறையை திறக்கும் பொழுது அந்த அறைக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஒரு ஞாபகம் மட்டும் இருக்குது. அப்போ அந்த ஞாபகத்தை மட்டும் எடுத்து, அப்போ வேறு எந்த கவனச்சிதறமே அந்த இடத்துல இருக்காது. அப்போ அதை மட்டும் நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணி அந்த ஞாபகங்கள் வேணுங்கிறது பார்க்குறீங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் வந்து கேமரா பார்க்குறேன், உங்களை பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா, இப்படியே இருக்கும். அப்படியே அந்த நிதர்சனமாக அந்த காட்சிக்குள்ளாகவே நம்ம இருக்கிறது போல் இருக்கும். ஸோ அது உணர்வு ரீதியாகவே வரும். ஸோ இப்படி ஒரு அறையிலையும் ஒரு ஞாபகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது இன்னும் எளிமையாக என்னுடைய வாத்தியார் அவரோட ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய நிகழ்வுகள் நடக்குது. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அப்படி பொறுமையாக படம் ஓட்டிகிட்டே வரணும். ரொம்ப கஷ்டங்க, நினைக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அப்போ இதுக்கு பயில என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மூளை வந்து ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் அது ஞாபகம் வச்சுருக்கோம், ஆனால் அது ரிட்ரீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்து கொடுக்க முடியாத ஒரு தன்மைக்கு போயிருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டோம். இதை பழகும்போது மூளை வந்து நல்ல விறுவிறுன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம நினச்சோன்னே டக்கு ஞாபகம் வரும். இவங்கெல்லாம் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் மறக்கவே மாட்டாங்கன்னு பாருங்களேன். ஒரு சிலருக்கு ஐடெட்டிக் மெமரி இல்லை ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, இது இயற்கையாக இருக்கும். இதை நம்ம செயற்கையாக நம்ம பயிற்சியின்பால் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த மெமரி பேலஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஆயுசு பூரா இருக்கிறது உடனே ஞாபகம் கொண்டு வர முடியாது. நாள் பொழுதில் அன்னைக்கு நாள் ஆரம்பத்திலிருந்து முடிகிறதுக்குள்ளே என்னென்னலாம் நடந்தது அப்படியே ஓட்டி பார்த்தோம்னா, இங்கே நான் அங்கே போனேன், அப்படி போனேன்னு நினைக்கும் போது அந்த இடமெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே வரணும். ஸோ தினமும் தூங்கும் பொழுது பயிற்சி பண்ணிட்டு தூங்குறது மாபெரும் மாற்றத்தை வந்து நம்மளுடைய வாழ்வில் கொண்டு வரும். மூளையினுடைய செயல்திறன் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒன்றையும் படிக்கக்கூடிய விதம். அந்த படிக்கும் பொழுது திஸ் இஸ் வாட் ஐ அப்படின்னு போகாமல், அந்த இவர் விவேகானந்தர் வந்து இப்படி மடம் இப்படி புக்கை திருப்பிட்டே வருவாருன்னு சொல்லுவாங்க. வேகமாக முடிச்சிடுவாராம். ஒரு பெரிய புக்கே வித்தின் ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடுவாராம். எப்படின்னா தான் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிகிட்டே வருது. நம்ம அவ்வளோலாம் போக வேண்டாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக அப்படியே படிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் வேகமாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம கண்ணில் படும் பொழுதே ஒரு வார்த்தை மட்டும் படாமல் ஒரு 2 வார்த்தை, அப்புறம் 3 வார்த்தை, அப்போ 3 வார்த்தையை ஒரு வார்த்தை போல் அப்படி படிக்கணும். ஒட்டுக்கு அதை பார்க்கும்பொழுது 3மே டப்புன்னு அப்படி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ என்ன, ஒரு நொடியில் 3 வார்த்தை நீங்கள் கிரகிக்கிறீங்க. அப்போ முதல்ல ஒரு வார்த்தை, 2, 3 அப்படின்னு நம்ம பயிற்சி தான், எல்லாமே பயிற்சி தான். அப்போ இதுபோல் நூல் படிப்பதில் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா, வேகமாக அந்த நியூஸ் பேப்பரை திருப்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ வேகமாக படிக்கிறதுக்கு இதை பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் விரிவடைவதில் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த வேகமாக படிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி நமக்கு நாமே கொடுத்துக்குவதிலையும் இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்புறம் நம்ம படிக்கிறோமில்ல, இந்த படிப்பு எப்படின்னா, ஒரு வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் படிப்போம் இல்லையா, ஃபிலாசபி அப்படிங்கிறது. இப்போ நம்ம நிறையா அந்த ஆன்மீக தகவல்லாம் கேட்குறோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து பயிற்சி பண்ணணும். படிக்கிறதோடு இல்லாமல் இதுன்னு இல்லைங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க, ஒரு ஐடிக்காரராக இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தை இது பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஆஃபீஸ் போனால் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபிலாசபி, ஏதாவது ஒரு இது தத்துவம், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை நம்ம பயிற்சியில் கொண்டு வர்றோம். இவ்வளோ நாள் அது படிக்கும்போது நல்லா இருக்குங்க, செயல்படுத்துறதுக்கு துன்பமாக இருக்குது, அதை செயல்படுத்தணும். அப்போது கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். அந்த மைண்டு பிளாக் நம்மளை விடாது செயல்படுத்துறதுக்கிட்டே. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அது அப்படியே இருக்குமோ இப்படியே இருக்குமோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. இதிலிருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். அப்போது இதுக்கு பயிற்சி பண்ணும்போது அப்போ மைண்ட் அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும். யாருமே ஒன்றுமே சொல்லியே, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அவன் பொழப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா தான் எனக்கு பிடிச்சது பண்ணிக்கிட்டு போகிறேங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் என்னையா எப்படி பண்ணுற, என்னையா இப்படி பண்ணுறேன்னு மூஞ்சி சொல்லிக்கிற காரியத்தையே நம்ம பண்ணிட போகிறோம், அது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. அப்போது நமக்கு பிடிச்சது பண்ணும்போது, அவன் எப்படி படித்தேன், முயற்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், அப்படியா நல்லா இருக்கேன், நம்மளுடைய மோட்டிவேஷனில் அவங்களும் மோட்டிவேட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபிஸை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி அப்படிங்கிறது எடுத்து பார்க்கணும். இது கொஞ்சம் கூட வேடிக்கையாகவும் நல்லா சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். அடுத்தது, இது போல் நிறைய செய்திகளை படிக்கிற பாருங்க, அதெல்லாம் ஆப்வியஸ்லி மண்டைக்குள்ளே இருக்கும். அதை வேறு அதுக்கு சம்பந்தமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வரும் பொழுது, இங்கே இந்த செய்தியில் இது ஒன்று இருக்குது, அப்போ இதை கொண்டு வந்து இங்கே பொருத்திப்பார், இதை கொண்டு வந்து இங்கே பொருத்திப்பார், அப்போ இதை இங்கே பொருத்திப்பார், அப்போ இது ஒரு முழு படமாக நம்மளால் உண்டு பண்ண முடியணும்.
நான் முதல் ஆரம்பத்தில் சிதறுகள் நூட்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றும் இப்படி புரியாமல் இருந்தது. அந்த டேட்டாலாம் இருக்குது பண்டைக்குள்ளே. அப்புறம் காலம் அப்படி செல்ல புது தகவல் அப்படியே ஒவ்வொன்றா வர ஒருத்தங்கள்ட்ட ஒன்று கேட்பேன், ஒன்று நான் பார்ப்பேன், ஒன்று நான் படிப்பேன். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், சாமி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது ஒரு எண்ணம் தோன்றும். அப்போ இதெல்லாம் முதல்ல சிதறுகள் நூட்கள் படிக்கும்போது சந்தேகம் இருந்ததில்ல, இதை கொண்டு அங்கே அப்படியே பொருத்திக்கிட்டே இருக்கலாம். இப்படி பொருத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது அப்படியே முழுமையடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தி ஆர்ட் ஆஃப் காம்பினேஷன் எல்லாம் அந்த அறிவை வந்து ஒன்று சேர்த்து ஒரு உருவம் படுத்துறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஒரு நூல் மேல் நடக்கிற மாதிரி, ஏன்னா கற்பனை ஓவராக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ படித்த அறிவை அப்படியே அறிவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இதை கொண்டு போய் பொறுத்தருக்கு பழகிட்டோம்னா போதும். இதுக்கு என்ன, இந்த தகவலை நான் எங்கிருந்து படித்தேன் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா போதும். நான் கற்பனைக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. போகிற 7000 முதல் காண்டம் அதில் இந்த இடத்துல தான் நான் அதை படித்தேன். அந்த டேட்டா இங்கே இருக்குது. அப்போ இந்த டேட்டாவில் இது எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே நான் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு செய்தி கேட்குறேன். இந்த செய்தி அப்படியே இங்கே வந்து பொருத்தி பார்க்கலாம். அப்போ இந்த செய்தி வந்து நமக்கு முழுமை அடையும். அது நீங்கள் 100 வருஷம் கழித்து யோசிச்சிங்கனாலும் அந்த இடம் காலியாக இருக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பொருந்தும். ஸோ இது ஆர்ட் ஆஃப் காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஒரு அறிவை சேர்க்கிறோன்னா அந்த அறிவை எடுத்து பொறுத்துறதுக்கு நம்ம வந்து பழகணும். நிறைய பேர்த்துக்கு இயற்கை அந்த ஒரு குணம் உண்டு. அப்படி இயற்கை அந்த குணம் இல்லாதவர்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து பயிற்சியின்பால் அதை வந்து தாராளமாக நம்ம எடுத்து இது பண்ணிக்க முடியும். அடுத்தது ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள், ஏதாவது ஏதாவது ஒரு மொழி, புதிய மொழி ஒன்று கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து வேறு ஏதாவது ஒரு திறனை வளர்த்தி கொள்ளுது. ஒன்றா ஒரு புது மொழி கற்றுக்கலாம், இல்லை ஒரு புது திறனை நம்ம வளர்த்திக்கலாம். ஐடிக்காரங்க ஒரு ப்ரோக்ராமிங் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, சம்மந்தமில்லாமல் இன்னொரு ப்ரோக்ராமிங் கற்றுக்குங்க, இல்லை ஒரு பாடல் கற்றுக்குங்க, ஒரு வாத்தியம் கற்றுக்குங்க, ஒரு சமையல் முறை ஏதோ ஒன்று கற்றுக்குங்க இல்லையா. இதுபோல் ஒரு திறனை வளர்த்தி கொள்ளுது. பிற மொழிகள் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வித்தை, இது மூலமாகவும் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது விரிவடையும். ஏன்னா ஒரு மோனோலிங்குவல் ஒரு மொழி தெரிந்தவர்களை விட மல்டிலிங்குவல் பல மொழிகள் தெரிந்தவர்களுக்கு மூளையினுடைய செயல்திறன் வேகமாக ப்ராசஸ் பண்ணுறது வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி குறிப்பு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் டிஸ்கவரியில் பார்க்கும்போது அதில் கேட்குறது தான். நெட்டில் தேடி பார்த்தீங்கனாலுமே வரும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரெயினுடைய ப்ராசஸிங் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம அதிலிருந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது எதொன்னையும் பார்க்கக்கூடிய கோணத்தை மாறுபட்டு பார்க்க தெரிவது எப்படி. இது யாருக்கு இயற்கையாக இருக்குன்னா, இந்த டிசைனர் இருப்பாங்களே, ஏதோ ஒன்றையும் ஓவியம் தீட்டக்கூடியவர்கள், ஓவியர்கள். இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது டிசைனர்ஸ் நிறையா இருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ். இவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு பொருளை பார்ப்போம், ஆனால் அவங்க பார்க்கக்கூடியதே இது இந்த ஆங்கிளில் இப்படி வச்சு எடுத்தேன்னா அந்த லைட்டிங் அங்கே வர லைட்டிங் எப்படி குறைச்சேன்னா இங்கே இந்த லைட்டிங் குறைச்சேன்னா நம்மளும் அதே ஃபோட்டோவை தான் எடுத்திருப்போம். நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது கேமராவுடைய திறனை பொறுத்து. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேமராவோடைய திறனோட இவங்க திறனையும் பொறுத்துவாங்க. அட்டகாசமாக இருக்கும். என்னடா அந்த லைட்டிங் இப்படி என்னமோ குறைச்சாங்க கூட்டுனாங்க, அட்டகாசமாக இருக்குது, அதே தாங்க நானும் எடுத்தேன், இப்படி பிளாங்காக இருக்குங்க அப்படி. புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு பார்க்கக்கூடிய விதத்தை மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு கோணம். இது நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோ படிச்சிருப்போம் இல்லையா. அப்படியே மோனோட்டானஸாக அப்படியே இதுதாங்க சொன்னாங்க, சாமின்னா இப்படி தாங்க, சாமின்னா இப்படி தாங்கன்னு. கடைசியில் சாமிக்கு உருவமே இல்லைன்னு ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அது எப்படிரா உருவமற்ற ஒரு தன்மை, அதை நீங்கள் எப்படி வேணாலும் உருவம் கொடுத்துக்கலாம். பார்வையினுடைய கோணம் மாறுதா இல்லையா. இப்போ அறிவினுடைய முதிர்ச்சி. அப்போ எந்த ஒரு பொருளையும் பொருள் அற்றதையும் எல்லாத்தையுமே அந்த பார்த்து அணுகக்கூடிய கோணத்தை மாற்றிக்கொள்வதற்கு நாம் அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அபரிமிதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆத்ம விசாரணை. ஸோ வெள்ளைக்காரரே சொல்கிறார் பாருங்க, ஆத்ம விசாரணை, செல்ஃப் என்கொயரி மூலமாக நமக்கு நிறைய அந்த மனமானது விரிவடை. ஏன்னா நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் பயம் இல்லை வெறுப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோவர் இமோஷன்ஸ் தான் மென்டல் பிளாக்குக்கு காரணம். இந்த ஆத்ம விசாரணை பண்ணும்போது அந்த மென்டல் பிளாக் எல்லாமே உடஞ்சி போயிடும். அப்போ ஒன்றுமே இல்லையா நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகி போகிறோம். அது என்னென்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் தகாத காரியங்களுக்கு. ஏன்னா எது செஞ்சிருந்தாலும் பயன் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த தகாத காரியம் ஏன் வந்து சரியாக புரிதல் இருக்கிறவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியம் செய்யும் பொழுதும் அது கர்ம பலனாக வந்து சேரும். அப்போ ஆக வேண்டிய காரியமானாலும் சரி, ஆகாத காரியமானாலும் சரி, இது 2ல் எது செஞ்சாலும் நமக்கு தேவையில்லை, கர்மம் ஒன்று வந்து சேரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்க. ராமானு மகரிஷி அதுக்கு உண்டான பெரிய எக்ஸாம்பிளா, வள்ளல் பெருமான் அதுக்கு உண்டான பெரிய எக்ஸாம்பிளா, சித்த பெருமக்களே இதற்கு உண்டான பெரிய எக்ஸாம்பிளா, நம்மளுடைய கலாச்சாரமே இது சார்ந்து தான் இருக்குது. அப்போது அனாவசியமாக ஒரு காரியம் செய்யாத,
காரியம் எப்படி செய்யாத? மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ மனசு ஓட விடாத வெளியே. சும்மா இருந்துட்ட அப்படின்னு சொன்னால் நீ எந்த ஒரு கர்ம பலனும் உன்னை சேராது. பிறவா நெறி அப்படிங்கிறது இலகுவாக போய் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், அதுக்கு உண்டானது. ஸோ ஆத்ம விசாரணை இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அடுத்தது ட்ராவலுங்க. சின்ன ட்ராவல். பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வாங்க, ஒரு கடைக்கு போயிட்டு வாங்க இல்லையா, பக்கத்து தெருவுக்கு போங்க, கொஞ்சம் தூரம் பக்கத்து ஊருக்கு போங்க, இல்லை ஒரு 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 மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போங்க. கொஞ்சம் கூட காசு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு திறன் இருக்குது, முடியுது, காசு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாடு விட்டு நாடு போங்க. கேரளா தான் நினைக்கிறேன். ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகள் இல்லை அவர்களுக்கு, ஒரு வருஷம் பூரா இட்லி சுட்டு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் பூரா அவங்க வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துடுறாங்க. உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரியும் கூட நம்ம ஒரு வேலை அப்படிங்கிறத வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாமே. மேக்ரோ டு மைக்ரோ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தெருவில் சுற்றுறதுலேருந்து பக்கத்து தெருவு பக்கத்து நாடு வரைக்கும் நம்மளால் போயிட்டு வர முடியும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் வருதோ அதெல்லாத்தையும் எழுதுவது. சரிங்களா? இது எழுத என்ன ஆகுனா, ஒரு 10 பக்கம் தள்ளி சும்மா ஒரு நாள் திருப்பி பார்ப்போமேன்னு நம்ம எழுதுனதே திருப்பி பார்க்கும்பொழுது, இது இப்படி அணுகி இருக்க வேண்டாமே, இந்த கோணத்தை மாறாக இப்படி அணுகி இருக்கலாமே அப்படிங்கும் பொழுது வேறு ஒரு கலரில் எடுத்து வேறு இப்படி மாற்றி அணுகலாம் அப்படின்ட்டு எழுதலாம். இல்லை புது பக்கத்தை எடுத்து இந்த பேஜுக்குண்டான ரெஃபரன்ஸ் எழுதி இந்த இடத்துல இப்படி இருக்குது, இதை மாற்றி இந்த கோணத்தில் எழுதலாம்னு எழுதலாம். இதை ஒரு புக்கு முடிஞ்சு இன்னொரு புக்குக்கு போய்ட்டு பழைய புக்கு எடுத்து பார்க்கும்பொழுது திருப்பி நம்மளுடைய கோணம் அப்படிங்கிறது மாறும். அப்போ மனம் விரிவடைந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியதை நாமே கண்கூட நம்ம எழுதி வைப்பது மூலமாக நம்மளால் பார்த்து உணர முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஜேர்னலிங் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிறனுடைய நிலையை தன்னிலை போல் உணர்வது. இன்றைக்கி எம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்களா, புட் யுவர் செல்ஃப் இன்டு அதர் ஷூஸ். அடுத்தவர்களுடைய நிலையை தன்னிலை போல் உணர்வது, பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணுவது. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் சொன்னது. இன்றைக்கி இங்கிலீஷ்காரங்க எம்பத்தி அப்படிங்கிறாங்க, பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணுவது. அப்போது உங்களுடைய மனமானது எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருந்ததுன்னா அடுத்தவன் துன்பம் உங்கள் துன்பம் போல் உங்களால் எண்ண முடியும்னு பாருங்கள். அப்போ தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். அன்பு எவ்வளோ கூடியிருக்கும் அப்படின்னு பாருங்களேன். மனம் வந்து விரிவடைஞ்சிருக்கும். அப்போ இவர்கள்னால் பிறருக்கு துன்பமே ஏற்படுத்தவே முடியாது. அடுத்தவர்களுடைய துன்பத்தை இவர்கள் களையவே செய்வார்களே தவிர நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? என்ன அப்போ தானே எச்சா எரியும், அவன் கஷ்டப்படுவோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அந்த எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகுனா பிறருடைய துன்பத்தை துடைப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணத்தில் இருக்கும். இதனுடைய ஒரு எல்லை போகும்போது இந்த உலகம் இப்படி தான், ஏன் துன்பம் இன்பம் சேர்ந்தது தான் அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு மென்டலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பிறருக்கு துன்பம் ஏற்படும் பொழுது இவங்க போய் காப்பாற்றுறவும் செய்வாங்க. முடியாத ஒரு சூழ்நிலையில் அடுத்தவன் துன்பத்தை தான் துன்பம் மாதிரி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து வாடி வதங்கி இவங்களை கெடுத்துக்கவும் மாட்டாங்க. அதுதான் உண்மையான மனம் வந்து ஒருநிலைப்பட்ட ஒரு தன்மை. உதவி செய்வாங்க, முடியலையா, ஆமாம் முடியல, என்னால் முடியல, சரி முடிந்ததை மட்டும் செஞ்சேன், அதுக்கப்புறம் இறையருள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போல பார்க்குறதுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருகும். ஸோ எம்பத்தி அப்படிங்கிறது எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை வளர்த்தி கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கடைசியானது, உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒன்று இருக்குமே, அது என்னென்னலாம் பிடிக்கல, இது கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் என்கொயரி தான். உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கல, ஏன் பிடிக்கல, எனக்கு முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அது என்னமோ பிடிக்காமல் போச்சு, அது அப்படின்னு ஒன்று நான் சாப்பிட்டு தான் இருந்தேன், என்னமோ பிடிக்காமல் போச்சு, அது ஏன்னு பார்க்கும்பொழுது என்னுடைய சுவை அப்படின்னு ஒரு 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 எண்ணம் இருக்கும்ல, அதற்கு அது என்னமோ ஒவ்வொலை. ஆனால் என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னா ஒரு ஓப்பன் கேட் வச்சுருக்கேன். பிடிச்ச ஒன்று பிடிக்காமல் போச்சுன்னா மறுபடியும் அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வரும்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மனோநிலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருப்பேன். எங்கள் அம்மா வந்து வெறுமனே முட்டைக்கோஸ் செஞ்சால் சாப்பிட மாட்டேன். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சாம்பாரில் போட்டுருவாங்க, இல்லை இந்த குடமிளகா இருக்கும் பாருங்க, அதோடு சேர்த்து இந்த குருமிளகு உப்பு குருமிளகெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு வகையில் முட்டைக்கோஸ் என்கிட்ட சேர்த்திடுறாங்கன்னு பாருங்களேன். அப்போ அதெல்லாம் பிடிக்குது இல்லையா? இல்லை எனக்கு இந்த சாண்ட்விட்ச் பிடிக்கும், அதில் முட்டைக்கோஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பிடிக்குது. இந்த வெறுமனே முட்டைக்கோஸை சமைச்சு கொடுக்கும்போது மட்டும் பிடிக்கல. ஏன்னு பார்க்கும்போது ஏதோ அந்த சுவையினுடைய மாறுதல் நாவுக்கு வந்து ஒவ்வ மாட்டேங்குது. ஆனால் அது இதுவும் மாறுவதற்கு ஒரு காலம் அப்படிங்கிறது ஒன்று வரும் இல்லையா? அதை நான் ஓப்பன் கேட் வச்சுக்கிட்டேன்னா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏன் பிடிக்கல, எதனால் பிடிக்கல, இது ஏன் இப்படி ஆச்சு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் ஆச்சு அப்படிங்கிறது அந்த பிடிக்கலைன்னு சொல்லக்கூடிய டிஸ்லைக்ஸ். ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நமக்கு இன்னொரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் எமோஷன்ஸை மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டோர் ஆகிட்டே இருக்கக்கூடியது என்னென்னா அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணாமல் அமுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பார்க்குறது எல்லாமே வெறுப்பாக இருக்கும்.
அப்போ அதிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் மீண்டு வெளியே வரும்போது என்ன ஆகும், இதனால தானா, பிடிக்கலையா, அதான் இவ்வளோ தானா, ஓகே அது தூக்கி ஓரத்தில் போடு, இப்போ ஒரு பிரச்சனையாக நம்ம போட்டு இவ்வளோ நாள் சுற்றிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அதை தூக்கி ஓரத்தில் ஓட்டுருவோம். ஸோ இது போல் அந்த மாதிரி வெறுப்புகள் மனசில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் களைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மனமானது அமைதியாகி ஒருநிலைப்படுவதற்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு 15 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த 15மே சராசரியாக நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றிணைந்து செய்யக்கூடியதான். இது தாங்க இயம நியமம்னு சொல்லக்கூடியது, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 8 இருக்குது பார்த்தீங்களா, இயம நியமம்னு சொல்லக்கூடியது இது தாங்க. இந்த 15 பாயிண்ட் தாங்க. ஒன்று செய்யி, அப்புறம் ஏன் செய்கிறேன்னு தெரிஞ்சு செய், அவ்வளோதான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே, செஞ்சுக்கிட்டே இரு. அப்புறம் இந்த அப்பவும் கடமையை செய், பலனை எதிர்பாராத, ஆனால் ஏன் இந்த கடமையை செய்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு செய். முதல்ல செய், பிறகு ஏன் தெரிஞ்சுட்டு செய்கிறேன்னு செய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நீயே ஊக்கமாக செய்ய ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படிநிலைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இயம நியமங்கிறது இவ்வளோதாங்க. இதுலேயே மைண்டு வந்து ஓப்பன் ஆயிருங்க, விஸ்தாரமாக ஆரம்பிச்சிடும். அப்படி கம்ப்ளீட்டாக பறந்து விரிந்த ஒரு தன்மையாக மனமானது மாறிடும். இந்த ஒரு தன்மை போனவர்கள் நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுல அவர்கள் இருப்பார்கள். இந்த ஒரு நிலையிலேயே நம்மளுடைய பெரியவர்கள் அப்படிங்கிறவங்க பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். ரைட். ஸோ எவ்வளோ நேரம் எனக்கு பேசினேன்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.